ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 பார்ட் 2 எபிசோடு 7 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லர்ஸ்லாம் காமிப்பாங்க. அந்த பில்லரில் வந்து ஷின்ரா ஒரு பில்லரில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பில்லரில் மாட்டிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேர்ல்டில் ரியாலிட்டி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சண்டை போட்டுருக்கிறத ஒரு இதை காமிச்சிட்ருப்பாங்க. அப்புறமேட்டு அந்த சாவி சொருவதை அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்க. எல்லா சீனையும் அப்படியே பேரலாக காமிச்சிட்ருப்பாங்க. அங்கங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்லாம் காமிச்சு முடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அடலா வேர்ல்டில் பில்லர்ஸ்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. ஷின்ரா இவங்கெல்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. ரியாலிட்டி வேர்ல்ட்ஸில் இவங்க டீம் மக்கள்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த குண்டு அடிப்பட்டு ஒருத்தன் வந்தான்ல, ஸோ அவனை வந்துட்டு இந்த 8th டீம் லெஃப்டினன்ட் வந்து சுட்டுக்கிட்டே இருப்பான். சுட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். நீ உன்னோட லிமிட் ஒன்று இருக்குது. அவன் பேர் வந்து அந்த பல்காக இருக்கிறவன் பேர் வந்து கைரான். அவன் சொல்லுவான், அவன் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர், எவ்வளோ பவர் வாங்கினாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அவனோட ஆக்சுவல் பவர். ஸோ இவன் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு ஒரு லிமிட் இருக்குது, நீ சீக்கிரமாக செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த 8th டீம் லெஃப்டினன்ட் சொல்கிறான். அவனுக்கு அதை சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த கைரானுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் போகும். அவன் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து அவங்க இதில் வளர்த்துட்ருப்பான். அவள் பேர் வந்து ஹாமியாவா. அவள் வந்து அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா எல்லா மக்களோட பேட் தாட்ஸ், பேட் ஃபீலிங்லாம் அவள் தலைக்குள்ளேயே கேட்கும். ஒரு மாதிரி இருக்கும். மற்றவங்க என்ன கெட்ட எண்ணங்கள் நினைக்கிறீங்களே, என்ன எண்ணங்கள் நினைக்கிறாங்களோ அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அவளால் வந்து அதை பியர் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் தலைவலி, அவளுக்கு ஒரு டார்ச்சராக இருக்கும். ஸோ அவளோட வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பல்கியை தான் அப்பப்போ போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபிங்காக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி நம்ம பையன் வந்துட்டு சரி இவளோட வழியெல்லாம் நம்ம தாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கிறது தான் காமிப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ வந்துட்டு இவன் என்ன பற்றி என்ன நினைக்கிறான் அப்படின்னு ஒரு டைம் கேட்கும்போது சொல்லுவான், நீ உனக்கு தான் என் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும்ல, நீனே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது அவன் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அன்கண்டிஷனல் லவ் இருக்கிறத அவள் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த பேக் டு நார்மல் ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைரான் வந்து அவனை ஃபுல் பவர் வந்து லிமிட்டு போய் வெடித்து சிதற ஆரம்பிச்சிடும். வெடித்து சிதறிடுவான். அது அவளுக்கு அங்கே சைட்டு அங்கே தெரியும். ஏன்னா அவனோட ஃபீலிங் எல்லாரோட ஃபீலிங்ஸும் அவளுக்கு தெரியும்ல, அதனால் அவளுக்கு தெரிஞ்சு அவன் செத்துருவான்னு. மீன்வாயில் இங்கே சாவியை சொருகிடும் அந்த வந்து அந்த ரியாக்டர் கோரில். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அடோலா வேர்ல்டும் ரியாலிட்டியும் ஒன்றா மெர்ஜ் ஆயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸும் ரியாலிட்டியும் ஒன்றாகி இமேஜ் பாதி ரியாலிட்டி பாதின்னு எல்லாம் கலந்து உலகமே எல்லா பக்கமும் வெடிச்சு குழம்பு அப்படியே எரிஞ்சிக்கிட்டு கிடக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கே வந்து ரியாலிட்டி இமேஜஸும் இதையும் காமிப்பாங்க. அப்போ வந்து அந்த அந்த பொண்ணு சொல்லுவாள், அனுமையா பொண்ணு வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி இந்த இந்த உலகத்து மக்களோட கலெக்டிவ் தாட்ஸ் என்னென்னா சாவுறது தான். ஆக்சுவலாக பிறக்கிறவங்க எல்லாமே அந்த எண்ட் ஆஃப் த டே சாவு தான் போகிறாங்க. அதனால் ஏதோ ஒரு பாயிண்டில் சாவை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட நெகட்டிவ் எமோஷன் என்னென்னா ஒரு விரக்தி தான். ஆக்சுவலாக ஒரு டிஸ்பேர் தான். யாராக இருந்தாலும் கோபம், வலி, எல்லோரும் வந்து சாவை பற்றி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு வந்து மக்கள்லாம் வந்து மற்ற ஃபயர் டீம் மெம்பர்ஸ்லாம் காமிப்பாங்க. எல்லோரும் அந்த வேர்ல்டு என்ன ஆச்சுன்னு எல்லோரும் பார்த்து ஷாக் ஆவாங்க. அதே டைம் டபுள் காங்கிரஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடலா வேர்ல்டு எதுவும் மெர்ஜ் ஆனதுனால நமக்கு ஈக்குவலண்ட்டான டபுள் காங்கிரஸ், அதாவது நம்மள மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன் என்னென்னலாம் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் மாதிரி எல்லா இதுலேயும் சீன்லாம் காமிப்பாங்க. அதேமாதிரி அப்புறமேட்டு வந்து வந்து சாவி சொல்லிவிட்டு அவன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான். அப்படின்னு நாங்கள் புதுசாக வந்துட்டு அது அவனோட டாப்புள் கேங்கில் அங்கே வந்திருக்கும். ஜியோனி எல்லாமே அங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆத்தர் டக்குன்னு உடச்சிட்டு வந்து அந்த யூவை வந்து அடித்து இது பண்ணிடுவான். பேக் டு நார்மல் கொண்டு வந்துடுவான். அது வந்து அவன் பிரெயினுக்குள்ளே ஒரு இன்செக்ட் இருந்துச்சு, அதை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லுவான். ஸோ ஆத்தர் வந்துட்டு இன்னமும் வந்து அந்த கேம் மோடில் தான் இருக்கான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபைனல் லெவல் வந்துட்டேன், பாஸை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்போம் எல்லாருக்கும். அவ்வளோதான், நான் உண்மையிலேயே ஒரு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுப்பா. ஸ்டார் ரிங் கொடுத்தோன்னே ஓகே இதான் இதோட ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் ஒரு நைட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுப்பான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டு நின்று பேசுவாங்க. ஜோக்கரும் வந்துடுவான். ஸோ ஒட்டுமொத்த டீமும் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிட்டு இருப்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இதை தடுக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து ஜோக்கர் சொல்லுவான், இதை தடுக்கலாம் முடியாது. இங்கே வந்துட்டு விரக்தி, கோவம், வெறுப்பு, அப்புறமேட்டு வந்து பயம், இந்த மாதிரி சில கலெக்டிவ் தாட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விரக்தியாக மாறினால இது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. நிறைய எமோஷன்ஸ்லாம் கலந்து தான் இந்த உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக அதுக்கு ஃபியூவல் மாதிரி இந்த உலகத்துக்கு நெகட்டிவ் வைப்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஷின்ரா சொன்ன மாதிரி நம்ம ஹோப்பை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே ஹோப்பாக இருக்கணும். எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. அதோட எபிசோட் முடியுது.